ஸ்டாலின் பேசுறாரு, புள்ளி விவரத்தை பத்தி பேசுறாரு. இந்த இடத்துல பேசினா பொருத்தமா இருக்குன்னு கருதுறேன். இது ஒரு மாநகராட்சி. இந்த மாநகராட்சியில மக்களுக்கு முழு விவரம் தெரியும். நல்லா சிந்திச்சு பாருங்க. புள்ளி விவரத்தை பேசி மக்களை ஏமாற்ற பார்க்கிறார். இதில் ஒரு சில அதாவது இந்தியாவினுடைய அதாவது அதிக வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்று ஒரு பொய்யான செய்தியை இன்றைக்கு முதலமைச்சர் வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். இன்றைய தினம் 11.19 இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி எட்டிக்குன்னு சொல்றாரு. அதே வேளையில இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2017-18 இந்தியாவின் வளர்ச்சி 6.8%, தமிழ்நாட்டின் வளர்ச்சி 8.59%. 2018-19 இந்தியாவின் வளர்ச்சி 6.5, தமிழ்நாட்டின் வளர்ச்சி 7.01. நாமெல்லாம் இப்படி வரட்டு ஜம்பம் பேசல. நம்முடைய வளர்ச்சி அதிகமா இருந்தது. இந்தியாவில் இருக்கின்ற வளர்ச்சி விட இன்றைக்கு தமிழ்நாடு வளர்ச்சி அதிகமா இருந்த போது கூட நாம இப்படி விளம்பரப்படுத்திக்கல. அதே போல கொரோனா பாதிக்கப்பட்ட ஆண்டு 2020-21 கூட இந்தியாவின் வளர்ச்சி -1.2%, எதிர்மறை. ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி +0.07%. எனவே இந்தியாவின் வளர்ச்சி விட தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருப்பது என்பது திமுக ஆட்சி மட்டுமல்ல என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்துறேன்.